தலைமையை இழந்த கௌரவசேனை இடையனை இழந்த ஆட்டுக்கூட்டத்தின் நிலைமையே இருந்தது. சத்தியசந்தரான பீஷ்மர் விழுந்த போதே கௌரவர்கள் அனைவரும் யுத்த களத்தில் கர்ணா கர்ணா நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கத்தினார்கள். கர்ணன் போரில் கலந்து கொண்டால் வெற்றி நிச்சயம் என்று கௌரவ வீரர்கள் அனைவரும் எண்ணினார்கள். பீஷ்மர் தலைமை வகித்து 10 நாட்களுக்கு சூரியகுமாரன் இன்றியே யுத்தம் நடந்தது. பீஷ்மரால் கர்வபங்கம் செய்யப்பட்ட கர்ணன் கோபம் கொண்டு, நீர் ஜீவித்திருக்கும் வரையில் நான் போர் புரிய மாட்டேன். நீர் பாண்டவர்களை கொன்று துரியோதனனுக்கு வெற்றி தந்தீராகில் நான் அரசனிடம் அனுமதி பெற்று கானகம் செல்வேன். நீர் தோல்வியுற்று வீழ்த்தப்பட்டு மேலுலகம் சென்றீரானால் உம்மால் அதிரதன் என்று மதிக்கப்படாத நான் ரதத்தின் மேலேறி உம்மால் அதிரதர்களாக மதிக்கப்பட்ட அனைவரையும் வீழ்த்தி துரியோதனனுக்கு வெற்றியை பெற்று தருவேன் என்று பிரதிஜ்ஞை செய்து துரியோதனனுடைய சம்மதத்தின் பேரில் யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் விலகியிருந்த கர்ணன் பாதசாரியாக பீஷ்மரிடம் சென்று அவரை வணங்கினான். குலத்தலைவரே, ஒரு குற்றமும் செய்யாமல் இருந்தாலும் உம்மால் மிகவும் வெறுக்கப்பட்டவனாகிய ராதையின் மகன் உம்மை வணங்குகிறேன் என்றான். வணங்கிவிட்டு நிற்கும் பொழுது சூரியகுமாரன் முகத்தில் ஓரளவு பயக்குறி தோன்றியதை பிதாமகர் பார்த்தார். மிக கருணையுடன் அவன் மேல் கையை வைத்து மகனை தந்தை ஆசீர்வதிப்பதைப் போல ஆசீர்வதித்தார். கண்களின் திருஷ்டியை தடுத்து நின்ற அம்புகளின் வழியாக அவனை மெதுவாக பார்த்து, நீ ராதையின் மகன் அல்ல, குந்தி தேவியின் மகன் ஆவாய். உலக ரகசியமெல்லாம் அறிந்த நாரதர் இதை எனக்கு சொல்லி இருக்கிறார். சூரியகுமாரா, உன்மேல் எனக்கு உண்மையில் துவேஷம் ஒன்றுமில்லை. நீ பாண்டவர்களை காரணமின்றி துவேசிக்கிறாய் என்பதே வருத்தத்திற்குரிய காரணமாக இருந்தது. உன்னுடைய சௌரியத்தையும் கொடையையும் நான் அறிவேன். சூரத்தனத்தில் நீ பல்குணனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒப்பிடக்கூடியவன் என்பதில் சந்தேகமில்லை. பாண்டவர்களுடைய சகோதரனான நீ அவர்களை சிநேகிப்பதே தர்மம். யுத்தத்தில் என் பங்கு முடிந்ததோடு அவர்கள் பேரில் உனக்குள்ள பகையும் முடிவடைய வேண்டும் என்பது என் விருப்பம் என்றார். இதை கேட்ட கர்ணன் மிகவும் வணக்கத்தோடு, பிதாமகரே, நான் குந்தி புத்திரன் என்பதை அறிவேன். தேரோட்டியின் மகன் அல்ல என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் துரியோதனனுடைய பொருளை பெற்றுக்கொண்டு அவனுக்கு கட்டுப்பட்டு விட்டேன். அவனை விட்டுவிட்டு அவனுடைய விரோதிகளின் பக்கம் சேருவது என்னால் முடியாத காரியம். துரியோதனனுக்காக நான் போர் புரிந்தே தீர வேண்டும். அதற்கு நீர் அனுமதி தருவீராக. நான் சொன்னதிலும் செய்ததிலும் பல குற்றங்கள் உண்டு. அவற்றை க்ஷமித்து என்னை காப்பாற்றுவீராக என்று வேண்டிக் கொண்டான். தர்மங்கள் அனைத்தையும் அறிந்த பிதாமகர் கர்ணன் சொன்னதை ஆலோசித்து, உன் இஷ்டப்படியே செய், தர்மமே வெற்றி பெறும்